எல்லோரையும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சிக்காக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புடனும் மரியாதையுடன் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் இன்றைய செய்தி, வாழ்க்கையின் ஆழமான தத்துவங்களும் நம்மை முழுமையாக்கிக் கொள்வதன் பலனும். உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான தத்துவங்கள், வாழ்வியல் முறைகள், வாழ்க்கை கருத்துக்கள் எல்லாம் நிகழ்ந்தாலும் பல்வேறு விதமான கருத்துக்களும் தத்துவங்களும் பேசப்பட்டாலும் பரப்பப்பட்டாலும் அனுபூதியை அளிக்கின்ற, மிக உயர்ந்த அனுபவத்தை அளிக்கின்ற, அனுபூதியை அளிக்கின்ற, மிகப்பெரிய அனுபவத்தை அளிக்கின்ற தத்துவங்கள் தான் சத்தியங்களாக மாறுகின்றன. முதல்ல ஏன் இந்த சத்தியங்கள் என்று ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் என்ரிச்சிங். இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் என்ரிச்சிங். ஒருங்குவித்தல், ஸ்ரத்தை, பொறுப்பெடுத்தல், வளப்படுத்துதல். ஏன் என்கின்ற சரியான காரணத்தோடு இந்த தத்துவங்களை வாழத் துவங்குவோம். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக சில நேரத்தில் இன்டெகிரிட்டியோடு இருப்போம். ஆனால் அந்த காரணம் முழுமையானதாகவோ அல்லது சரியானதாகவோ இருக்காது. குறையான ஒரு காரணத்திற்காக, நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க, குறையான ஒரு காரணத்திற்காக நீங்கள் இன்டெகிரிட்டியை கடைபிடிச்சிங்கன்னா அந்த காரணத்திற்கான பலன் மட்டும் கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம், இந்த ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்தவங்க, ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க, இவங்கெல்லாம் அவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைமை கீப்பப் பண்ணுவாங்க, இன்டெகிரிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பெருமையாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப டைமில் பர்ஃபெக்ட், பங்க்சுவல், இன்டெகிரேட்டட். ஆனால் பர்பஸ் என்னவா இருக்குன்னா சுற்றி இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக, இல்லை அந்த ஜாபில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, தவறில்லை. ஆனால் அந்த ஜாபில் சக்ஸஸ் ஆவீங்க, சுற்றி இருக்கவங்க உங்களை ஏற்றுப்பாங்க, அது மட்டும்தான் நடக்கும். நான் உங்களை இன்டெகிரிட்டியோடு வாழச் சொல்கிறது இந்த ஒரு சிறிய காரணத்திற்காக இல்லை. வெறுமனே உங்கள் முதுகுவலி சரியாகிறதுக்காக, இல்லை ஒரு மசில் பெயின் போகிறதுக்காக, இல்லை ஒரு வியாதி சரியாகிறதுக்காக யோகா பண்ணவும் முடியும். இல்லை இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடு ஒன்றிணைவதற்காக யோகா பண்ணவும் முடியும். காரணம், யோகா டீச்சர் வேற, யோகா மாஸ்டர் வேற. எந்த காரணத்திற்காக நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அந்த காரணமும் முழுமையானதாக, சரியானதாக இருக்க வேண்டும். காரணம் குறைபாடு உடையதாக இருக்குமானால் சரியான செயலை செய்வீர்களானாலும் கூட அது முழுமையான பலனை அளிப்பதில்லை. செய்கின்ற செயலைப் போலே ஏன் செய்கின்றோம் என்கின்ற காரணமும் சரியானதாக இருக்க வேண்டும். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி நான் தினந்தோறும் திருவண்ணாமலை மலை சுத்துறேன் வெயிட்டு குறையுன்றதுக்காக. என்ன ஒரு தரம் தாழ்ந்த காரணம், இந்த தரம் உயர்ந்த செயலுக்கு தரம் தாழ்ந்த காரணம். வெயிட்டு குறையிறது தப்பு இல்லை, அது நல்லது தான். ஆனால் அதுக்காக மட்டும் மலை சுத்துறது அப்படிங்கிறது, கிரிவலம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் குறைந்த காரணம். அதே போல் இன்டெகிரிட்டியை ஃபாலோ பண்ணுறது வெறுமனே ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸுக்காகவோ அல்லது
ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவோ மட்டுமாக இருந்தால் மிக குறைந்த காரணத்திற்காக நீங்கள் சத்தியத்தை வாழ்கிறீர்கள். உண்மையில் டைமோட இன்டெகிரிட்டியில் இருந்தீங்கன்னா, டைமோட இன்டெகிரிட்டியில் இருக்கிறதுன்னா 6 மணிக்கு வர்றேன்னு சொன்னால் 6 மணிக்கு வந்துடுறது. வர முடியலைன்னா 5:59க்கு முன்பாகவே இன்ஃபார்ம் பண்ணிடுறது. வர முடியலை அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுறது. இந்த டைமோட இன்டெகிரிட்டியில் இருந்தீங்கன்னா கடந்த காலம் சார்ந்த எல்லா காயங்களும் உங்களுக்குள் ஆறிவிடும். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைமோட இன்டெகிரிட்டியில் இருக்கிறது கால பைரவனோட இன்டெகிரிட்டியில் இருக்கிறதுக்கு சமம். அது கால பைரவ வழிபாடு. வாழ்க்கையில் இந்த கடந்த காலங்கள் சார்ந்த வலிகள் துக்கங்களை தாங்கி இருப்பவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு உண்மையான ஆழமான சக்தி வாய்ந்த தியான நுட்பம். தயவு செய்து கேளுங்கள். கேட்கின்ற உணர்விலிருந்து, லிசனிங் ஸ்பேஸ்லேருந்து கேளுங்க. கடந்த காலம் சார்ந்த காயங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் குற்ற உணர்வு, குறை உணர்வு, இன்கம்ப்ளீஷன்ஸ், கடந்த காலம் சார்ந்த காயங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் இந்த ஒரு சின்ன தியான நுட்பத்தை செய்து பாருங்கள். அடுத்த வெறும் 10 நாட்களுக்கு மட்டும் பர்ஃபெக்டா டைமோட இன்டெகிரிட்டியில் இருங்க. ஏன்னா மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காகவோ மதிக்கணுன்றதுக்காகவோ இல்லை. காலம் உயிருள்ள கால பைரவன் சக்தி. டைம், காலம் கால பைரவ சக்தி. காலத்தோட இன்டெகிரிட்டியில் இருந்தீங்கன்னா கால பைரவனோடு இன்டெகிரிட்டியை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. கால பைரவனோடு ஒரு இன்டகிரேட்டட் ரிலேஷன்ஷிப் பில்டாக ஆரம்பிக்கும். கால பைரவன் உங்களோடு ஒரு இன்டெகிரிட்டியோட ரிலேஷன்ஷிப்போட இருக்க துவங்கினானே ஆனால் கால பைரவன் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலிஜென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ் அ இண்டிபெண்டன்ட் இன்டெலிஜென்ஸ், ஒரு தனித்துவம் வாய்ந்த சக்தி. அரவிந்தர் ரொம்ப அழகா சொல்வார். பாண்டிச்சேரியில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி அரவிந்தர் ரொம்ப அழகா சொல்வார். இந்து மதத்தில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சக்தியின் வடிவங்கள். அந்த சக்தியோடு உங்களை இணைத்து கொள்ளவும், உரையாடவும், பதில்களை பெறவும், பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும், உறவு கொள்ளவும் இயலும். கால பைரவனோடு உறவு கொள்வதற்கான நேரடியான தியான நுட்பம். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த பொறுப்போடு தான் பேசுகின்றேன். எந்த விதமான மூட நம்பிக்கையும் நான் பரப்பவில்லை. மூட நம்பிக்கை என்று ஆன்மீக சத்தியங்களை தூக்கி எறிகின்ற மனப்பாங்கு உடையவர்களுக்கு சவால் விடுக்கின்றேன். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை தயவு செய்து கடைபிடித்து பாருங்கள். இந்த பகுத்தறிவாளர்கள் எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரே ஒரு தரம் இன்டர்னலைஸ் பண்ணுங்க. அப்படின்னா இன்டர்னலைஸ் பண்ணுறதுக்காக அனலைஸ் பண்ணுங்க. உள்வாங்கிக் கொள்வதற்காக ஆராய்தல். இந்த பகுத்தறிவாளருடைய ஒரே பழக்கம் என்னன்னா, தூக்கி எறிவதற்காக மட்டுமே ஆராய்தல், விமர்சிப்பதற்காக மட்டுமே ஆராய்தல், அழிப்பதற்காக மட்டுமே ஆராய்தல். இந்த ஒரே ஒரு முறை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆராயுங்கள். இன்டர்னலைசிங், இன்டர்னலைஸ் பண்றதுக்காக அனலைஸ் பண்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்டர்னலைசிங், இன்டர்னலைஸ் பண்றதுக்காக அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை ஒரு 10 நாட்கள் மட்டும் டைமோட இன்டகிரேட்டடா இருங்க. அப்ப என்ன ஆகும்? என்ன பர்பஸ், என்ன கான்டெக்ஸ்ட்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது காலம்
ஒரு உயிருள்ள சக்தி என்று மதித்து அந்த கான்டாக்ட்ல இருந்து அந்த காரணத்திற்காக டைமை கீப் அப் பண்ணுங்க. அந்த காரணத்திற்காக இன்டெகிரிட்டியோட இருங்க. இந்த 10 நாட்களில் காலம் ஒரு உயிர் சக்தி என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்க சின்சியரா அந்த இன்டெகிரிட்டியை உங்களுடைய முழு ஸ்ரத்தையோடு வாழ்ந்து 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 பழகிவிட்டீர்களானால், ஏதாவது ஒரு முறை உங்களை மீறி அந்த இன்டெகிரிட்டி தவறுற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட அது தவறாத மாதிரி காலம் விரிந்து கொடுக்கும். அதை உங்கள் அனுபவத்தில் காணலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அறிவியல், ஆராய்ச்சிகள், பகுத்தறிவு, லாஜிக், இது எல்லாத்தையும் அதனுடைய உச்சத்தை என் வாழ்க்கையில் பார்த்த அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். காலம் உயிர் உடைய சக்தி. எந்த மனிதன் தன் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணரவில்லையோ, பொறுப்பை எடுக்கவில்லையோ, அவனுக்கு ஒரு நாள் 2 அல்லது 3 மணி நேரம்தான் இருக்கும். நாள் முழுக்க கழிஞ்சிருக்கும், ஆனால் என்ன செஞ்சோன்னு தெரியாது. எதுவுமே செஞ்சிருக்க மாட்டார்கள், எதுவுமே ப்ரொடக்டிவாக சாதிச்சிருக்க மாட்டார்கள். நாள் முழுக்க கழிஞ்சிருக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமப்புறங்களில், நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைன்னு. நிற்க நேரம் இருக்காது, ஆனால் செஞ்சு முடிச்ச வேலை எதுவும் இருக்காது. பர்பஸ், வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொறுப்பையும் உணராத மனிதனுக்கு ஒரு நாள் முழுவதும் கழிந்தாலும் 2-3 மணி நேரத்திற்கு மேல் உபயோகமான விஷயங்கள் எதுவுமே நிகழ்ந்திருக்காது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுவிட்ட, பொறுப்பெடுத்த ஒரு மனிதனுக்கு, அக விழிப்புணர்வை அடைந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு, இன்னர் அவேக்கனிங் அடைந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் 100 மணி நேரமாக இருக்கும். ஒரே நாளில் 100 மணி நேரத்திற்கு உரிய வேலைகளையும் செயல்களையும் முழுமையாக முடித்திருப்பார். ஏன்னா காலம் ஒரு உயிர் சக்தி. காலத்தோட இன்டெகிரிட்டியோட வாழ்ந்தீங்கன்னா, காலம் ஒரு உயிர் சக்தி என்பதை உணர்ந்தீர்களானால், காலத்தோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, கால பைரவனோட இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னா, உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் காலம் விரிந்து கொடுக்கும். பெரிய பிரச்சனை, கடைபிடிப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் நடக்கும், ஒருவேளை நடக்கலாம், நமக்கு நடக்காது என்று நம்மை நாமே கைவிடுகின்ற மனப்பாங்கை கைவிட்டு, இது சத்தியம், இது நம் வாழ்க்கையில் சாத்தியம். ஒரு 10 நாள், 10 நாள் டைமை கடவுளாக மதித்து, உண்மையிலேயே காலம் கால பைரவனுடைய சக்தி, கால பைரவனின் வெளிப்பாடு, கால பைரவனின் இயக்கம். இந்த கையில் கட்டியிருக்கிற வாட்ச் கால பைரவனுடைய விக்கிரகம், அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இந்த கால பைரவனை, கால பைரவனின் சக்தியாக நேரத்தை நினைந்து நேரத்தோட இன்டெகிரிட்டியில் இருங்க. 10 நாள். அதாவது ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த சொன்ன நேரத்திற்கு அந்த செயலை முடித்து விடுவது. முடிக்க முடியலைன்னா, முடியலை அப்படிங்கிறத சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே யாரோட கமிட் பண்ணீங்களோ அவங்களுக்கு சொல்லிடுறது. இந்த இன்டெகிரிட்டியோட 10 நாள் வாழுங்கள். பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள், காலம் என்கின்ற சக்தியோடு நீங்கள் உறவு கொள்ள முடியும். அரவிந்தர் சொன்னப்போ யாருமே நம்பலை. இந்த இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு கடவுளும் ஒரு சக்தியின் வெளிப்பாடு. நம்மால் அவர்களோடு இணைந்து உறவு கொண்டு உறவாடி உரையாடி வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியும் என்று.
ஆனால் இன்று மேலை நாட்டு விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் அதை நிரூபிக்கும் பொழுதுதான் நாம் அதை புரிந்து கொள்ளுகின்றோம். நமக்குள் இருக்கின்ற பல்வேறு சக்திகளின் வெளிப்பாடுகள் தான் நம்முடைய இந்து மத தெய்வங்கள், கடவுள்கள். இந்த காலத்தோட மட்டும் இன்டெகிரிட்டி எடுத்துட்டு வாங்க. பிறகு காலம் ஒரு சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுக்கு பிறகு அந்த சக்தியோடு உங்கள் ஆழமான சங்கல்பத்தை, பிரார்த்தனையை சமர்ப்பியுங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்குள் இருக்கும் காயங்களை ஆற்றுமாறு. உண்மையில சொல்றேன் கேளுங்க, காலம் காயங்களை ஆற்றும் மிகப்பெரிய மருந்து. நீங்க காலத்தோட இன்டெகிரிட்டியில இருந்தீங்கன்னா, இந்த டைம் மிஷின் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் காமிக்கிற மாதிரி டைம் மிஷினை அப்படியே ரிவைண்ட் பண்ணி தன்னுடைய ஹீல் பண்ணுற கைகளாலே காலபைரவன் உங்களுடைய கடந்த கால காயங்களை கரைத்து விடுவார். காலத்திற்கு காயங்களை குணப்படுத்துகின்ற மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால தான் சொல்லுவோம் டைம் ஹீல்ஸ்ன்னு. எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் காலம் கழிய கழிய அது மறைந்து விடுகின்றது, கரைந்து விடுகின்றது. டைம் ஹீல்ஸ். காலம் உங்களை குணப்படுத்துகிறது. காலம் மனதின் காயங்களை ஆற்றுகிறது. காலம் மிகப்பெரிய ஒரு குணமாக்கும் சக்தி, ஹீலர். டைம் இஸ் அ பவர்ஃபுல் ஹீலர். காலத்தோட அந்த இன்டெகிரிட்டி எடுத்து வர துவங்கினீர்களானால் உங்கள் கடந்த கால வாழ்விலே ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் கரைந்து மறைந்து விடும். இந்த காரணத்திற்காக இன்டெகிரிட்டியை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருங்குவித்தலை கடைபிடியுங்கள். அடுத்தது ஸ்ரத்தை, இரண்டாவது தத்துவமான ஸ்ரத்தை. நாம எல்லாருமே வாழ்க்கையில ஸ்ரத்தையோட தான் இருக்கணும். ஸ்ரத்தைனா என்ன? தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை விரிவுபடுத்துதல், எக்ஸ்பேண்டிங், நம்முடைய சாத்தியங்களை அகலமாக்கி கொண்டே செல்லுதல். நம்ம எல்லாருமே செய்யறது. இன்னைக்கு 1000 ரூபாய் இருந்தால் நாளைக்கு 10,000 மாற்ற முயற்சிக்கிறோம். நாளைக்கு 10,000 இருந்தால் அதை 10 லட்சமாக மாற்ற முயற்சிக்கிறோம். 10 லட்சமாக இருந்தால் 10 கோடியாக மாற்ற முயற்சிக்கிறோம். இந்த விரிவாக்குதல் நம்ம எல்லாருக்குள்ளும், நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நிகழுகின்ற ஒரு விஷயம். அவர் பிரெயின் இஸ் ஹார்ட் வயர்ட் ஃபார் எக்ஸ்பான்ஷன். நம்முடைய மூளை ஸ்ரத்தையை சார்ந்தே புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் பிரெயின் இஸ் ப்ரோக்ராம்டு ஃபார் எக்ஸ்பான்ஷன், ஃபார் ஆத்தென்டிசிட்டி. நமது மூளை ஸ்ரத்தையை நம்மை நாமே விரிவுபடுத்திக் கொள்வதற்காகவே புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. அதற்காகவே தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காகவும் தொடர்ந்து ஸ்ரத்தையை கடைபிடிப்பதற்காகவும் தான் நம்முடைய மூளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. யுவர் பிரெயின் இஸ் ஹார்ட்வயர்ட் ஃபார் ஆத்தென்டிசிட்டி. யுவர் பிரெயின் இஸ் ஹார்ட்வயர்ட் ஃபார் எக்ஸ்பான்ஷன். ஏன் அப்படின்னா, நல்லா ஆழ்ந்து கேளுங்கள். நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலினாலும் சில சத்தியங்கள் சத்தியங்கள் தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நமது மதுரை ஆதீனத்தினுடைய சீடர்களில் ஒருவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அழகா அவருடைய ஒரு சொற்பொழிவில் சொல்றாரு, கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. பல நேரத்தில் நமக்கு புரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாது, தெரியலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சிக்கலைனாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலைனாலும் சில உண்மைகள் உண்மைதான். அது மாதிரியான உண்மைகளில் ஒரு ஆழமான ஒரு உண்மை,
நீங்கள் பரமாத்மாவின் பிரதிபிம்பம். உங்கள் தனி உயிர் ஜீவாத்மா பரமாத்மாவின் பிரதிபிம்பம். விரிந்து விரிந்து பரமாத்மாவின் நிலையை அடையும் வரை விரிந்து கொண்டே செல்வதுதான் உங்களுடைய அடிப்படை பேசிக் இன்ஸ்டிங்க்ட். நீங்க அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற உணர்வுல இருந்து விரிஞ்சு விரிஞ்சு பரமாத்மாங்கிற நிலையை அடையிற வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயே தீரணும். அதுக்காக தான் நீங்க ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கீங்க. அதுக்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூளை அதற்காகவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமா நீங்க அந்த காரணத்தை வைத்து அந்த கான்டெக்ஸ்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பதிலாக அந்த உள்ள நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. நீங்க ஜீவாத்மான்னு நினைக்கிற, அதாவது நீங்க பரமாத்ம நிலையை உணர்ற வரைக்கும் உள்ள ஒரு இன்கம்ப்ளீஷன் இருக்கும். பரமாத்மாங்கிற நிலையை உணர்ந்தா தான் அந்த இன்கம்ப்ளீஷன் போகும். அதனால அந்த பரமாத்மா நிலையை உணர்ற வரைக்கும் அந்த இன்கம்ப்ளீஷன் உங்களை எக்ஸ்பான்ஷனை நோக்கி டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். துரதிர்ஷ்டவசமா நீங்க பணம் அப்படிங்கிற துறையில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த இன்கம்ப்ளீஷனை பூர்த்தி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. பணத்தை சேர்ப்பதற்கும் பணத்தை வாழ்வதற்கும் நான் எதிரி அல்ல. பணத்தை சம்பாதிப்பதற்கும் சேர்ப்பதற்கும் வாழ்வதற்கும் நான் எதிரி அல்ல. ஆனால் பணத்தை சேர்ப்பதன் மூலமாகவே உங்களுக்குள்ள அந்த கம்ப்ளீஷன், முழுமைத்தன்மை வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கின்ற எண்ணத்திற்கு எதிரி. பணம் வெளி உலகிலே உங்களுக்கு பல்வேறு பொருட்களை பெற்றுத்தரும். உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், மருத்துவ வசதி கிடைக்கும். வெளி உலகில் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை வாங்க முடியும். பணத்தால் வாங்கக்கூடிய எல்லாவற்றையும் வாங்க முடியும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைத்தன்மை, இன்கம்ப்ளீஷன், பணம் சார்ந்து வந்ததல்ல. அது நீங்கள் பரமாத்ம நிலையை உணருகின்ற வரை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட். நீங்க நிறைய உறவுகள் மூலமாகவும், இல்லை நிறைய பணத்து மூலமாகவும், இல்லை நிறைய சொத்துக்கள் மூலமாகவும், இல்லை நிறைய அதிகாரத்தின் மூலமாகவும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறது மூலமா அந்த இன்கம்ப்ளீஷனை பூர்த்தி பண்ண முடியும்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு. உண்மையில சரியான டைரக்ஷன்ல இந்த பரமாத்ம சக்திங்கிறத நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் சைடு எஃபெக்டாக உங்களை சுற்றி இருக்கும். பணம், பதவி, அதிகாரம், உறவுகள், இதெல்லாம் சைடு எஃபெக்டாக உங்களை சுற்றி இருக்கலாம். பல நேரத்தில் சைடு எஃபெக்டாக அதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கும். ஆனால் என்ன காரணத்துக்காக நீங்கள் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, ஸ்ரத்தையை வாழறீங்க அப்படிங்கிற காரணம் தெரிந்து ஸ்ரத்தையை வாழ்ந்தால்தான் ஸ்ரத்தை உங்களுக்குள் முழுமைத்தன்மையை, கம்ப்ளீஷனை கொடுக்கும். ஸ்ரத்தையோடு இருத்தல், எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட். பேசிக் இன்ஸ்டிங்க்ட். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே தான் பரமாத்மா என்கின்ற இயற்கை நிலையை உணரும் வரை அந்த இன்கம்ப்ளீஷனோடையும் ரெஸ்ட்லெஸ்னஸோடையும் இருக்கும். நாம் ஆனால் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸுக்கான காரணம் பணம் இல்லாதது, அல்லது உறவுகள் இல்லாதது, அல்லது அன்பு இல்லாதது, அல்லது அதிகாரம் இல்லாதது என்று நினைக்கும் பொழுது தவறான டைரக்ஷன்ல நம்முடைய ஆத்தென்டிசிட்டியை காட்ட ஆரம்பிச்சிடறோம், ஸ்ரத்தையை காட்ட ஆரம்பிச்சிடறோம். ஸ்ரத்தை முழுமையான சரியான காரணங்களுக்காக பிராக்டிஸ் பண்ணப்படும் பொழுது எல்லா நன்மைகளையும் அளிக்கின்றது, ஜீவன் முக்தி உட்பட. ஆனா குறையான காரணம், குறிப்பிட்ட சிறிய காரணங்களுக்காக மட்டும் வாழப்படும் பொழுது அதை மட்டும் அளிக்கின்றது.
அதை மட்டுமே அளிக்கின்றது. ஆஃபீஸில் நல்ல சம்பளமும் நல்ல பேரும் வாங்கணுன்றதுக்காக மட்டும் ஸ்ரத்தையோடு இருந்தீங்கன்னா அது மட்டும் வாழ்க்கையில் வரும். பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆகி பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சி அதில் ஸ்ரத்தையோடு இருந்தீங்கன்னா அதில் மட்டும் சக்ஸஸ் வரும். உறவுகளில் முழுமையை உருவாக்கி கொண்டு உறவுகளில் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி ஸ்ரத்தையோடு இருந்தீங்கன்னா அதில் மட்டும் சக்ஸஸ் வரும். ஆனால் உண்மையிலேயே ஏன் நீங்கள் அந்த இன்கம்ப்ளீஷனை ஃபீல் பண்ணுறீங்க, குறைத்தன்மையை ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டு அந்த காரணத்திற்கு சின்சியராக இருந்தீங்கன்னா, அந்த இன்கம்ப்ளீஷனுக்கு ஸ்ரத்தையோடு இருந்தீங்கன்னா, அந்த இன்கம்ப்ளீஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரத்தையை கடைபிடிச்சிங்கன்னா, சின்சியரிட்டியை கடைபிடிச்சிங்கன்னா, அது நீங்கள் வாழ்க்கையில் நினைத்த எல்லா நன்மைகளையும் அதற்கு மேலும் அளிக்கும். சாமி எப்பவும் சொல்றது உண்டு, ஜீவன் முக்திக்காக, வாழ்க்கையின் மிக உயர்ந்த அனுபவத்திற்காக நீங்கள் வாழ்க்கையில் எதை துறந்தாலும் ஜீவன் முக்தியும் கிடைக்கும், நீங்கள் எதை துறந்தீர்களோ அதுவும் கிடைக்கும். ஆனா எந்த காரணத்துக்காகவும் அந்த ஜீவன் முக்தி என்கின்ற உயர்ந்த தேடுதலை துறந்தீர்களானால், எதை தேடுனீங்களோ அதுவும் கிடைக்காது, ஜீவன் முக்தியும் கிடைக்காது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், வாழ்க்கையின் மிக உயர்ந்த அனுபவமான ஜீவன் முக்திக்காக நீங்கள் வாழ்க்கையில் எதை துறந்தாலும், சில நேரத்தில் அந்த ஜீவன் முக்தியை நோக்கி போகும் பொழுது சில விஷயங்களை செகண்ட் ப்ரையாரிட்டியா தேர்ட் ப்ரையாரிட்டியா வச்சு, இல்லை ஒருவேளை துறந்தே விட வேண்டிய தேவை இருக்கலாம், ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேருந்தே எடுத்துட வேண்டி இருக்கலாம். ஜீவன் முக்தியை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை துறந்தாலும் ஜீவன் முக்தியும் மலரும், நீங்கள் எதை துறந்தீர்களோ அதுவும் கிடைக்கும். ஆனால் ஜீவன் முக்தியை, அந்த தத்துவத்தை, அதை வாழுகின்ற வாழ்க்கை முறையை நீங்க எதுக்காக துறந்தீங்கன்னாலும் ஜீவன் முக்தியும் இருக்காது. எதற்காக நீங்கள் ஜீவன் முக்தியை துறந்தீர்களோ அதுவும் கிடைக்காது. சரியான காரணத்திற்காக ஸ்ரத்தையை வாழ்தல், சரியான காரணத்திற்காக அத்தன்டிசிட்டியை வாழறது. அடுத்தது பொறுப்பு. நாம் எல்லாரும் பிஸ்னஸ் சக்ஸஸுக்காகவோ இல்லை ஃபேமிலி சக்ஸஸுக்காகவோ இல்லை தொழிலில் சக்ஸஸுக்காகவோ பொறுப்பெடுத்தலை கடைபிடிக்கின்றோம். ஆனால் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக பொறுப்பெடுத்தீர்களானால் அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும் பலசாலியாக மாறுவீங்க. இப்போ அரசியல் அதிகாரம் வேணுங்கிறதுக்காக அரசியல் துறையில் மட்டும் பொறுப்பெடுத்தீங்கன்னா அதில் பலசாலியாக மாறிடுவீங்க, பலம் பொருந்தியவராக மாறிடுவீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. ஆனால் அது ஒரு குறை காரணம்தான், பொறுப்பெடுப்பதற்கான குறை காரணம்தான் வெளி உலகத்து வெற்றி. வெளி உலகத்து வெற்றி தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் வெளி உலகத்து வெற்றிக்காக மட்டும் பொறுப்பெடுத்தல் ஒரு குறைந்த காரணம். அது ஒரு முழுமையான காரணம் அல்ல. முழுமையாக இல்லாத எதுவும் சரியானதும் அல்ல. முழுமையாக இல்லாதது எதுவும் சரியானதும் அல்ல. முக்கால் கிணறு தாண்டியதனால் எந்தவித பலனையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இல்லை, முக்கா கிணறு தாண்டிட்டேன், எனக்கு 75% அடிபடாமல் பார்த்துக்கிடுங்களேன், 75% உயிரை போட்டு கொடுத்துருங்களேன், முடியாது. இது திருவிளையாடல் தருமியின் கதை அல்ல. எந்த அளவிற்கு இந்த பாட்டிலே பிழைகள் உள்ளனவோ அந்த அளவிற்கு பரிசை குறைத்து கொண்டு மீதியை கொடுங்கள் என்று சொல்வதற்கு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
சரியான காரணத்திற்காக பொறுப்பெடுத்தல் நிகழ வேண்டும். அதாவது உங்களை சுற்றி நிகழும் எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம் நீங்களே என்கின்ற தெளிவினால் பொறுப்பெடுக்க வேண்டும். பவர்ஃபுல்லா மாறுறதுக்காக பொறுப்பெடுக்காதீங்க. நீங்க ஏற்கனவே பவர்ஃபுல் ஆனவர் தான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டதனால் பொறுப்பெடுங்கள். Don't take responsibility to become powerful. Take responsibility because you are powerful. Not to become, but because. பலசாலியாக, பலம் வாய்ந்தவராக மாறுவதற்காக பொறுப்பெடுக்காதீர்கள். நீங்கள் பலமானவர், பலத்தின் மூலமானவர் என்பதை உணர்வதனால் பொறுப்பெடுங்கள். சரியான காரணத்திற்காக பொறுப்பெடுக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொரு செயலுமே ஆன்ம சாதனையாக மாறிவிடுகின்றது. புகழ் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பொறுப்பெடுத்தா புகழ் வரும். பொருள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பொறுப்பெடுத்தா பொருள் வரும். அந்தந்த துறையில் மட்டும் பலசாலிகளாக மாறுவீர்கள். சக்சஸ்ஃபுல்லான குடும்பம்னு நினைச்சிங்கன்னா அதுக்காக பொறுப்பெடுத்தா குடும்பம் வரும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம் என்று தெரிந்து பொறுப்பெடுத்தீர்களானால் எல்லா துறையிலும் மலர்ச்சி வரும். நீங்கள் எதிர்பார்த்தவைகளும் அதை தாண்டியும் மலர்ச்சி நிகழத் துவங்கும். அது மட்டும் இல்லாமல் பலசாலியா சக்திமானா மாறுறதுக்காக பொறுப்பெடுத்தீங்கன்னா பொறுப்பு ஒரு பலுவாவே உணர்வீங்க. சக்திமான் என்பதை உணர்ந்து பொறுப்பெடுத்தால் பொறுப்பை பலமாக உணர்வீர்கள். பொறுப்பெடுத்தல் வலுவாக இருக்கக்கூடாது, பலமாக இருக்க வேண்டும். அடுத்தது வளப்படுத்துதல், நான்காவது தத்துவம். நம்ம பல நேரத்தில் மற்றவங்களுக்கு சேவை பண்றது உண்டு. எதுக்காக? ஒன்று, நமக்கு பிரச்சனை வரும்போது அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த நான் பல பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ, அந்த பொருள் எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதி வச்சுருந்து அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் அதே வேல்யூ இருக்கிற பொருளை வாங்கி போய் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்போம். நம்ம வீட்டில் என் பையன் கல்யாணத்துக்கு 170 ரூபா டபரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் நாம் அதே 170 ரூபா டபரா செட்டு வாங்கிட்டு போய் கொடுப்போம். பல நேரங்களில் நம்முடைய உதவி, நாம் மற்றவங்களை என்ரிச் பண்ணுறது, வளப்படுத்துதல், திருப்பி கொடுப்பார்கள் என்கின்ற ஹோப், அந்த காரணத்துக்காக. இல்லை அவரே திருப்பி கொடுக்கலனாலும் நாம் பெரிய தர்மவான் வளப்படுத்துறவர்னு ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாராவது நமக்கு கொடுப்பாங்க, எப்பவுமே பலமாக இருப்பாங்கன்றதுக்காக. இல்லை புகழுக்காக. இந்த மாதிரி காரணங்களுக்காக நீங்கள் வளப்படுத்தினீர்களானால் நீங்கள் என்ன காரணத்துக்காக செய்கிறீங்களோ அது நிறைவேறும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் பார்த்துருக்கேன் சில கோயில்களில் ஒரு டியூப் லைட்டை டொனேட் பண்ணிவிட்டு, டியூப் லைட்டை கோயிலுக்கு கொடுத்துட்டு, அந்த டியூப் லைட்டு மேலே சின்னாளப்பட்டி ராமசாமி அவர்களுடைய மகன் சோமசுந்தரம் அவர்கள் நினைவாக அன்னாரது பேரன் ராமச்சந்திர பிரபு இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியதுன்னு கருப்பு பெயிண்டில் அந்த டியூப்லைட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணால் செவரு முழுக்க கருப்பு லைனாக தெரியும். ஒருவேளை நீங்கள் புகழுக்காக பொறுப்பெடுத்தால் புகழ் வரலாம். ஆனால் அது முழுமையான காரணம் ஆகாது. பொறுப்பெடுத்தலுக்கு முழுமையான காரணம் ஆகாது. சரியான முழுமையான காரணம், வளப்படுத்துதலுக்கு சரியான முழுமையான காரணம் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருமே உங்களின் பாகம். Everyone in your life are part of you. Everyone who is part of your life is part of you. உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் உங்களின் எக்ஸ்டென்ஷன், உங்களின் வெளிப்பாடு, உங்களின் நீட்சி.
ஆழமா புரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களின் நீட்சி, நீட்சின்ற வார்த்தையைத்தான் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழ் மொழிபெயர்ப்பா சொல்றேன். உங்களின் நீட்சி, உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் உங்க எக்ஸ்டென்ஷன் தான். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, என்னை சுற்றி இருக்கவங்க என் எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு நினச்சிங்க சொல்கிறீங்க சாமி, அப்புறம் ஏன் என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அப்புறம் ஏன் என் கணவர் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க? உங்களுக்குள்ளேயே உங்களால் கட்டுப்படுத்த முடியாத உங்கள் மனதின் வெளிப்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குகின்ற உறவுகள். பல நேரத்தில் நான் கேட்கறது உண்டு, மக்கள் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு, என் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாங்க. No one can hurt your feelings because they come from you. உங்களுடைய உணர்வுகள் உங்களிடமிருந்து வருகின்றன. அப்படின்னும் பொழுது மற்றவங்க எப்படி அதை ஹர்ட் பண்ண முடியும்? How can anyone hurt your feelings? Because it comes from you. Your feelings can't be hurt by others because it is from you. உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகுதுன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய மனத்தின் ஒரு பாகம், அங்கிருந்து அந்த ஃபீலிங்ஸ் வருது. அதனால அது உங்களுடைய ஃபீலிங்ஸே இல்லை. ஒன்று உங்களை ஹர்ட் பண்ணலைன்னா அது உங்க ஃபீலிங்ஸ், உங்களை ஹர்ட் பண்ணா அது உங்க ஃபீலிங்ஸே இல்லை. ஏன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத மனத்தின் பாகத்திலிருந்து அந்த ஃபீலிங்ஸ் வருது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத உங்களுடைய மனத்திலிருந்து வர்ற ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அதை உங்கள் ஃபீலிங்ஸ்னு அசோசியேட் பண்ணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு உறவுமே, ஆழமாக புரிஞ்சுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு உறவுமே உங்களுக்கு இனிமையாக இருந்தாலும் சரி கசந்தாலும் சரி உங்களின் வெளிப்பாடு, உங்களின் நீட்சி என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள். அப்போ சரியான திசையில் சரியான முறையில் மற்றவர்கள் வாழ்க்கையை சரியான காரணத்திற்காக வளப்படுத்துவீர்கள். இன்றைய வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியின் சாரம், தத்துவங்களை கூட சத்தியங்களை கூட சரியான காரணத்திற்காக வாழுங்கள். ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில்
தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். தேவாக்யமனாதீதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்திப்ரதம் தேவம் क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं. जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.